Hello everyone. ஸோ இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ எஸ்எம்சி 4.2ல் செகண்ட் வீடியோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பற்றி. ஸோ கைஸா நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க டைம் அப்படின்றது டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான டைம் ஓகேங்களா. H4 M15 M1 இதில் இங்கே கவுண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவுண்ட் எல்லாம் இது போடுறதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க டயக்ராம் எல்லாமே நான் மேனுவலாக ட்ரா பண்ணுறது பார்ட் டூல் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப ப்ராப்பராக மார்க்கெட் வந்து ஒர்க்காக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா. டயக்ராம் ஆப்வியஸாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியல் சார்ட்டை இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்காது பார்க்குறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அதனாலேயே இங்கே 1 2 3 போட்டிருக்க கவுண்ட் எல்லாமே நான் ரியல் சார்ட்லேயும் போடுவேன். உங்களுக்கு நான் இந்த டயக்ராம் ஷோ பண்ணி முடிச்சதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி 1 2 3 போடும்போது அந்த 1 2 3 நீங்கள் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற மாதிரியான பியூட்டிஃபுல் பேட்டர்ன்றது ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி சார்ட் ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் இந்த கவுண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். இது நான் உங்களுக்கு ரியல் சார்ட்டில் போட்டு காட்டுவேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக இதில் மல்டி டைம் ஃப்ரேமில் 3 டைம் ஃப்ரேம்ன்றது மேஜராக யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. இது ஆப்ஷனல், இது ஆப்ஷன் தான். பட் ஆனால் இந்த 2 டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க ஹை டைம் ஃப்ரேம், மிட் டைம் ஃப்ரேம், என்ட்ரி டைம் ஃப்ரேம். ஸோ இது எல்லாமே 3 டைம் ஃப்ரேமில் 2 டைம் ஃப்ரேம் அப்படின்றது இந்த டைரக்ஷன் சிங்க் ஆகணும், ஓகேங்களா. எக்ஸாம்பிள், இப்போது ஹை டைம் ஃப்ரேம் புல்லிஷ் அப்படின்னா மிட் டைம் ஃப்ரேம் அப்படின்றது புல்லிஷாக இருக்கணும். இது ரெண்டுமே ஒரே டைம் ஃப்ரேமில் லைக் ஒரே டைரெக்ஷனை மெயின் பண்ண மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் இது ஒரு புல்லிஷாக இருக்குது, இது பியரிஷாக இருக்குது அப்படின்னா இந்த செட்டப் ஃபெயிலியர்னு அர்த்தம். இக்னோர் பண்ணணும், ஹை ப்ராபபிலிட்டி கிடையாது. இன்கேஸ் இது H4ன்றது புல்லிஷு, இது பியரிஷு, M1 இந்த 1 minute டைம் ஃப்ரேம் அப்படின்றது புல்லிஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது புல்லிஷ், இதுவும் புல்லிஷ், இது பியரிஷ், டவுன் ட்ரெண்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்டில் செட்டப் ஃபெயிலியர். இது எப்படி இருக்கணும், இது அப் ட்ரெண்டுனா இதுவும் அப் ட்ரெண்டு, சரிங்களா. அப்படி இருந்தால் இது ஓகே வேலிடா. இல்லை இது டவுன் ட்ரெண்டு H4, இது அப் ட்ரெண்டு, இது அப் ட்ரெண்டு அப்படின்னா ஸ்டில் இது வேலிடு. ஏன்னா அடுத்தடுத்த 2 டைம் ஃப்ரேம்ன்றது புல்லிஷாக இருக்குல்ல. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோ மீன்ஸ் டைரக்ஷன், மார்க்கெட்டோட டைரக்ஷன். அது எப்படி நம்ம சொல்கிறோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டை ஆன் பண்ணிட்டு இந்த பிரேக்அப் ஸ்டேஜோட ஹை கேண்டில் பிரேக் பண்ணி அப்பில் போயிட்டுருக்கு, ரைட். அப்போ இது ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ரைட்டுங்களா. இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பேட்டர்ன் தான் நான் 15 மினிட்ல இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இக்னோர் பண்ணிவிட்டாங்க இப்போதைக்கு. இந்த லைவ் இந்த 7ல் இருக்குது பார்த்தீங்கன்னா டவுட்டு, இந்த 7 இந்த ஏரியா தான் லைவ் மார்க்கெட்டாக வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இமேஜின். ஸோ நம்ம இங்கே ஃபைன் பண்ணுறோம், இந்த ஒரு பிளாக் கலர் லைனு 4 hour 15 மினிட்ல பார்க்கும்போது இது ஒரு ரேலி பேஸ் ரேலி இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம், ரைட். இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம். இந்த ரீசண்டான நம்ம இப்போ ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகிறோம் நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ரீசெண்டான இன்டியூஸ்மெண்ட்டுன்றது இந்த ஏரியாவில் இந்த H4ல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபார்ம் பண்ணுறோம், அழகு இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஃபார்ம் பண்ணியாச்சு. கீழே ஆர்டர் பிளாக்ஸ், இங்கே ஆர்டர் பிளாக்ஸ்னு வரும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா டோட்டலாக எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் 4 ஆர்டர் பிளாக் இருக்குது, சரிங்களா. ஆனால் அதில் 3 ஆர்டர் பிளாக்ன்றது மேக்ஸிமம் எவ்ரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் எவ்ரி பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். மேக்ஸிமம் சில டைமில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும் இருக்கலாம் அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் வேலிடு. நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி நான் வேலிடு இன்வேலிடுன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். அண்டு சில டைமில் 3 ஆர்டர் பிளாக் இருக்கலாம், சில டைமில் 2 ஆர்டர் பிளாக் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய 4 ஆர்டர் பிளாக்ன்றது எவ்ரி டைம் கிடைக்காது, எவ்ரி டைமில் எப்பவுமே இருக்காது, 99% இருக்காது, சரிங்களா. ஸோ இந்த 4 ஆர்டர் பிளாக் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிலோவில் வரக்கூடிய ஆர்டர் பிளாக் எக்ஸ்ட்ரா அந்த அக்ரெசிவ் ஆர்டர் பிளாக், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 60% ஆர்டர் பிளாக். அண்டு ஈக்குவலிபிரியம் அப்படின்றது ஃபிப்பு நீங்கள் மேலே 0 to கீழே 100 வச்சாங்கன்னா இந்த 50% டேப் பண்ண மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும். இது 50% ஆர்டர் பிளாக் ஈக்குவலிபிரியம். ஸோ இங்கே
0.75% அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இது ஒரு ஒன் ஆஃப் த ஆர்டர் பிளாக். அண்ட் லாஸ்ட் தான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். டோட்டலாக இந்த 4 ஆர்டர் பிளாக். இதில் எந்த ஆர்டர் பிளாக் வேணால் மார்க்கெட் வந்து டேப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். அது எந்த ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி ஃபைன் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு, ரைட்? லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த 15 மினிட்ல இருக்கக்கூடிய ரீசெண்டான இது வந்து இங்கே பாருங்கள், இது எந்தாச்சும் ஒரு டைம் ஃப்ரேம். இது வந்து இட் குட் பி H4 ஆர் M15 1 மினிட் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேமாக இருக்கலாம். ஸோ இங்கே பிரேக்அப் ஸ்டேஜ் இருக்குது. இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் இது எப்போ வேணால் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹர்ன் பண்ணிவிட்டு பை போகலாம், ரைட்? இல்லை மார்க்கெட் அது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டேவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகிறோம், நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மார்க்கெட் பை போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம பை தான் பண்ண போகிறோம். லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த ஏரியாவில் ரீசெண்டான இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பிளாக்ஸ்லாம் நான் சொல்கிறேன் எப்படி மார்க் பண்ணுறது. ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதை கூட பாருங்கள். ஸோ ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் இந்த 15 மினிட்டில் இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணதோ இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறிடும், ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பிளாக்ன்றது 15 மினிட் ஆர்டர் பிளாக் நான் வச்சுக்கோங்க, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே. ஸோ டேப் பண்ணதோ இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இங்கே இந்த பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த 4 எல்லாம் விட்டுருங்க, 4, 5, 6 எல்லாம் விட்டுருங்களா, ஜஸ்ட்டு 3 தான் இருக்குது. அப்போது இது செல்லுக்கான இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆகணும். இதுதான் நடக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரெண்டு ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது புல்லிஷ். அப்போ அகேன்ஸ்டாக நம்ம பண்ணக்கூடாது. இங்கே 2 டைம் ஃப்ரேம் சிங்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கு டேப் பண்ணதுக்கப்புறமா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆகணும் புல்லிஷ்க்கு. இங்கே இந்த 15 மினிட் ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதுக்கப்புறமா இங்கே நடக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் செகண்டு ட்ரெண்டுக்கான லைக் கன்ஃபர்மேஷன், சரிங்களா? இங்கே ஃபர்ஸ்ட்டு புல்லிஷ்ன்றது கன்ஃபார்மு, செகண்ட் புல்லிஷாக பீரிஷான்றது இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணும். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தால் தான் புல்லிஷ். அப்போ தான் 2 டைம் ஃப்ரேம் சிங்க் ஆன மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறிட்டோம். அகெயின் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ஒரே இன்டியூஸ்மெண்ட் வேணும். லைக் இப்போ புல்லிஷ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஓகே, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும்ல. அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் ஹர்ன் பண்ணிவிட்டு 15 மினிட் ஆர்டர் பிளாக், இந்த ஆர்டர் பிளாக்கு டேப் பண்ணிவிட்டு இந்த பை, இந்த ரெட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும், ரைட்? இங்கே ஃபார்ம் ஆகும்போது 1 2 3 4 5 6 ஆனதும் இந்த 5னா இந்த 5 இன்டியூஸ்மெண்ட்ன்றது க்ரியேட் ஆகிடுச்சு. ஹர்ன் பண்ணணும். ஹர்ன் பண்ணும்போது 7ல் தான் நம்ம பை பண்ண போகிறோம். இந்த 7 ஏரியாவில் லோயர் டைம் ஃப்ரேமில் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெட்டு போட்டிருக்கான் இல்லையா டவுனு, இந்த ரெட்டு தான் 1 மினிட்டில் செல்லு, ஓகே? இது 1 மினிட்டு, இது 15. அப்போது ஃபர்ஸ்ட்டு டைம் ஃப்ரேம்ன்றது புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, செகண்ட் கன்ஃபர்மேஷன்ன்றது ஆகிடுச்சு. இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களால் இங்கேயே பை பண்ண முடியும். கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கேயே உங்களால் பை பண்ணிங்கன்னா டேக் ப்ராஃபிட் அப்படின்றது 15 மினிட்டோட ஹை, ஓகே? ஸோ 15 மினிட்டில் தாராளமாக உங்களால் டிபின்றது ஃபர்ஸ்ட்டு டிபி, அது டெக்னிக்கலி இந்த ஏரியாவில் நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட்ன்றது 15, செகண்ட் டேக் ப்ராஃபிட்ன்றது H4ஓட ஹை, ஓகே? கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதும், இதே இருக்கிறதுல ஹை ப்ராபபிலிட்டி இல்லை. உங்களுக்கு வந்து உங்களுடைய RR எஸ்எம்சி பொறுத்தவரையும் ஃபேமஸ் தானே, ரொம்ப ரொம்ப எஸ்எம்சி ட்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் RR ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அதுவும் ஈஸியாக இங்கே எடுக்க முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்னென்னா இங்கே எப்படி 15 மினிட் ஆர்டர் பிளாக்கு டேப் பண்ணதோ இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறிச்சோ, அதே மாதிரி இந்த 15 மினிட்டில் 1 மினிட் இந்த பேட்டர்ன் நான் இங்கே இருக்கிறத சொல்கிறேன், ஓகேங்களா? இங்கே இந்த இன்டியூஸ்மெண்ட் அதான் இந்த நம்பர் 2 இந்த ஹை. ஸோ இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறிடும் 1 மினிட்லேயும். 1 மினிட்லேயும் ஸோ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இன்டியூஸ்மெண்ட் டேப் பண்ணி இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன், இங்கே பை, ஓகே? ஸோ 3 டைம் ஃப்ரேமும் ஒரே மாதிரி சிங்க் அப்படின்னா 2 டைம் ஃப்ரேமே போதும். 3 டைம் ஃப்ரேம் அப்படின்றது இந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன? RR அதிகமாகிடும்ன்றதுக்காக. ப்ராபபிலிட்டிலாம் இல்லை, ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி இங்கேயே கிடச்சிருச்சு, போதுமான ப்ராபபிலிட்டி. கைஸ் நீங்கள் நான் ஷுவராக சொல்கிறேன், இந்த 2 பேட்டர்னும் இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் உங்களுக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக்ஸு ஷேர்ஸு,
இண்டிசஸு, அப்புறம் ஃபாரெக்ஸு, அப்புறம் நேச்சுரல்ஸு, இது எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரிங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது புல்லிஷ் அப்படின்னா புல்லிஷ் தான், சரிங்களா. பியரிஷ் அப்படின்னா பியரிஷ் தான். அதுக்கு நடுவில் உங்களுடைய ஆர்டர் பிளாக் இங்கே டேப் பண்ணிவிட்டு சில வாட்டி லைக் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போகும் இல்லையா, ஏதாவது இங்கே டேப் பண்ணிவிட்டு இங்கே பை போகணும், 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது, பை போகணும், ஆனால் பை போகாமல் செல் போயிடுச்சு, இங்கேருந்து கண்டினியூஸாக செல் போயிடுச்சு, பிரேக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நடக்காது, சரிங்களா. அட்லீஸ்ட் இது என்ன மாதிரி ஆகும்னா டேப் பண்ணிவிட்டு புல்லிஷ் போயிட்டு உங்களுடைய TP1 ஹிட் ஆகிட்டு அகெயின் செல் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். TP2 போகாமல் TP1 மேக்ஸிமம் போயிடும், சரிங்களா. இதுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது மார்க்கெட் கொடுத்தே ஆகணும். இது நம்ம அதான் ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் லிக்விடிட்டி, ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் மார்க்கெட்டே கிடையாது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது இங்கே மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டின்றது நமக்கு கிடச்சிரும். இது எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுக்கு ரீசன் RR, ஓகே. ஸோ நான் இங்கே காட்டின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயும் காட்டுறேன், லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேட்ஸ்க்கான செட்டப்பு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இங்கே நம்பர் கவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கவுண்ட் எல்லாம் ரியல் சார்ட்டில் கவுண்ட் பண்ணி காட்டுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி டயக்ராம் போடும்போது ரொம்ப ஈஸி, அது சார்ட் பார்க்கணுன்னு புரிஞ்சிடும். ஆனால் இந்த ரியல் மார்க்கெட் கண்ணாப்பினான்னு இருக்கும், ஸோ புரியாதுன்றதுக்காக கவுண்ட். ஸோ கைஸ், இந்த SMC 4.0 அப்படின்றது பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் கிடையாது. நான் எங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. அட்லீஸ்ட் SMC நீங்கள் 1 இயராச்சும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா பார்க்க வேண்டாம். ப்ரீவியஸ் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இது பாருங்கள், புரியும். ஸோ இதில் லைவ் மார்க்கெட் காட்டுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், ஏன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டர் மட்டும் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேட்டர், அதாவது ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி, ஓகே. ஸோ இதை நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அந்த லைவ் மார்க்கெட்டுக்கு காட்டுறேன். ஸோ இது எந்த டைம் ஃப்ரேமில், எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இது ஆக்ட் ஆகும். ஆனால் என்னென்னா இது H4, சரிங்களா. இது வந்து H4 இருக்கலாம், இல்லை M15 இருக்கலாம், இல்லை 1 மினிட்டாக இருக்கலாம். இது சேஞ்ச் ஆஃப் கேட்டர் இன்டியூஸ்மெண்ட்டு, மார்க்கெட் இங்கே டேப் ஆகிட்டு செல் ஆகணும்னு தானே நினைப்போம். இந்த செல்லை விட்டுருங்க, இந்த ஒரு சிங்கிள் இம்பல்ஸை விட்டுருங்க. அதுக்கு பதில் இங்கே அகெயின் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் நடக்கணும். இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேட்டர், அகெயின் இன்டியூஸ்மெண்ட் அண்டு செல்லு. இது எல்லாமே இந்த சிங்கிள் ஃபேஸில், இந்த ஹைஸு இந்த லோஸு இன் பிட்வீனில் இந்த இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நடக்கணுன்றதை நான் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ அதுதான் இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டர் எல்லாம், ஓகே. ஸோ இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ரெகுலர் மீன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணியிருக்கு, ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு டேப் பண்ண ப்ரீவியஸ் லோ அப்படின்றது இந்த ரேலி, இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேண்டில் க்ளோஸ் மஸ்ட்டுங்க இங்கே, சரிங்களா. எல்லா இடத்துலையும் மஸ்ட்டு, அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்காக இருக்கட்டும், சேஞ்ச் ஆஃப் கேட்டருக்காக இருக்கட்டும், கேண்டில் க்ளோஸ்ன்றது க்ளோஸ்னால் க்ளோஸ் தான். அது சிங்கிள் ஒரு பிப்பு மட்டும் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குன்னா கூட ஃபைன். ஸோ இன்டியூஸ்மெண்ட் பிகம் அ சேஞ்ச் ஆஃப் கேட்டர், இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஆகுது, மார்க்கெட் ஹண்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ஆஃப், இது ரெகுலர், கரெக்டு. இப்போது இந்த 2 சேஞ்ச் ஆஃப் கேட்டர்ன்றது மார்க்கெட்டில் இப்போ அதிகமாக நடக்கும், இதுக்கப்புறமும் நடக்கும், இப்போ நடந்துட்டும் இருக்குது. எஸ்பெஷலி இந்த கோல்டு, யூரோ USD, GBP USD கரன்சிஸில், அப்புறம் இண்டிசிஸ் நாஸ்டாக் 100, இந்த 2 விஷயங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு, சில்வரில் எல்லா இடத்துலையும், சரிங்களா. இது என்ன பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணுது, மார்க்கெட்டை ஹண்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இன்டியூஸ்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, சரிங்களா. இங்கே இன்டியூஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓகே. ஸோ ஸ்டில் இன்னும் என்ன இருக்குது, இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிருக்கு, ஆனால் இங்கே இன்னும் ஆர்டர் பிளாக் டேப் ஆகலை. அப்போ என்ன ஆகும்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரையும் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் செல் ஆஃப் ஆகும். இது மேக்ஸிமம் எப்போ ஆகும்னா நியூஸ் டைமில், அப்படி இல்லைன்னா செஷன் டைமில், டியூரிங் செஷன் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டைம், ஈவினிங் டைம், லண்டன், நியூயார்க்கில், ஓகேங்களா. தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒனில் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் வந்து ஹேண்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, இங்கே சேஞ்ச் ஆஃப் கேட்டர் லைக் இந்த இன்டியூஸ்மெண்ட் பிக்கம் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஆகும்போது ஆர்டர் பக்கம் டேப் பண்ணியிருக்கு, ப்ராப்பர் தான். ஆனால் இங்கே இன்டியூஸ்மெண்ட் மிஸ் ஆகுது. இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே
உங்களோட ஹை பிரேக் ஆகிட்டு இதுதான் லிக்விடிட்டி, உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் கேட்டோட ஹை தான் லிக்விடிட்டி. இங்கே உங்களால் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் செல் பண்ண முடியும். இதுதான் ரீசெண்டாக இப்போது ஆக்சுவலாக இந்த செட்டப்பு ரீசெண்டாக இப்போ நான் லாஸ்ட் எடுத்த ட்ரேடில் கிடச்சிது. ஓகேங்களா, நான் இது உங்களுக்கு ரியல் சார்ட்லேயும் காட்டுறேன். ஓகே, ஸோ கைஸா, நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ண உடனே அனாலிசிஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் நான் லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேடு சில்வரில். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணதும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோ இது, ஹை இது, ரைட். இந்த லோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்ன்றது கன்ஃபார்மாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கேன், ரைட். லைக் இந்த மாதிரி ஓகே. ஸோ நான் இந்த ஏரியான்னு சொன்னேன் இல்லையா, லோவர் டைம் ஃப்ரேமில் இது நம்ம ட்ரெண்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த H4 அப்படின்றத பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. H4ஓட ஆர்டர் ஃப்ளோன்றது பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்குது டவுனுக்கு, அப்போ இது வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ நீங்கள் செல்லு தான் பார்க்கணும். செல் பார்க்குறதா இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன், இதோடைய லோயர் டைம் ஃப்ரேம் பேட்டர்ன் அப்படின்றது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இன்டியூஸ்மெண்ட், இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஆன் பண்ணிவிட்டு மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேட்டை க்ரியேட் பண்ணும், செல் ஆஃப். இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸில் எந்த ஆர்டர் பிளாக் வேணால் மார்க்கெட் டேப் பண்ணிக்கலாம், அது மேட்ரு கிடையாது. ஆனால் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருக்கணும். ஓகே, 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணேன்னா சேம் ட்ராப், பேஸ் ட்ராப், பேஸ் ட்ராப். இது பேஸ் ட்ராப் கிடையாது, பேஸ் இருக்குது ஆனால் ட்ராப் இல்லை. ஏன்? ஏன்னா இங்கே கேண்டில் வந்து பிலோவில் க்ளோஸ் வைக்கல, அப்போ இது வந்து ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் கிடையாது. பட் ஆனால் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹை தான் இன்டியூஸ்மெண்ட். ஓகே, சப்போவில் ஆர்டர் பிளாக் இருக்குது, ரைட். இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்லாம் சொல்லியிருந்த நம்பர் இருக்கா? இதெல்லாம் வந்து லைக் ஸ்பென்னிங் டாப்பு மாதிரி கேண்டல்ஸ் எல்லாமே லோ டு ஹை, இங்கே விக் டு விக் மார்க் பண்ணுற மாதிரி. ஸோ தென் என்ன, மார்க்கெட் வந்து கைஸ் இந்த இடத்துல கிளியராக பாருங்களேன், இது ஹன் பண்ணியிருக்கு. ஹன் பண்ணும்போது ரேலி, பேஸ், ரேலி, இந்த ஹையை கேண்டல் பிரேக் பண்ணியிருக்கு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம். அன்ஃபார்ச்சுனேட்லி முன்னாடி நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, டயக்ராம் 3 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, அதில் செகண்ட் டைப் தான் இது, சரிங்களா? அதை முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை பாருங்கள், தெரியும். ஸோ ஆர்டர் பேக்கு டேப் ஆகலை, டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைக் இந்த மாதிரிங்க இந்த பேட்டர்ன், இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது ட்ராப், பேஸ், ட்ராப். அப்போது இந்த பேஸ் கேண்டில் இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு, ரைட். இந்த மாதிரி ட்ராப், பேஸ், ட்ராப். இங்கே எவ்வளோ ப்ராப்பராக இருக்குது, லைக் இங்கே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நடுவில் எக்கச்சக்க கேண்டில் கண்ணாப்பினான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் கவுண்ட்டு. இப்போது 1 2 3, இந்த ஏரியா 4, இந்த லோ 5, இந்த ஏரியா 6, இந்த ஏரியா 7,
இது ஏரியா 8, இது 9. ஸோ இப்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கிடச்சிரும். இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ன் ரைட். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு ஐடியா இருக்கா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறமா இந்த லோ பிரேக் பண்ணி இன்டியூஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் இதை ஹண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. அதாவது 8 ஹை தான் இன்டியூஸ்மெண்ட், இது ப்ரீவியஸ் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணியிருக்கு. எல்லாம் ப்ராப்பராக இருக்கா? ஆர்டர் பேக்ன்றது மேலே இருக்குது. ஸோ இதாங்க ரியாலிட்டி, சார்ட்டோட ரியாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் போடலாம். ஸோ இப்போது இதை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் செல் ஆஃப் ஆகணும், ரைட்? இது எல்லாமே ஓகே. ஸ்டில் வந்து ஹண்ட் பண்ணியிருந்தாலுமே ஆட்டோ பிளாக் ஒன்றும் டேப் பண்ணல மார்க்கெட்டை. ஸோ அப்போது இது வேலிட் கிடையாது. என்ன தான் இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது, இதுதான் கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த ஏரியா, இது ஆக்சுவலாக கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த ஏரியா. இன்கேஸ் ஆட்டோ பிளாக்கை டேப் பண்ணியிருந்தா, டேப் பண்ணவே இல்லை, அப்போ மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? மார்க்கெட் ஒன்றும் டேப் பண்ணல, டேப் பண்ண போது மேனிப்புலேஷனே ஆகலை ஒன்றும். இது மேனிப்புலேஷன் தான், இது மேனிப்புலேஷன் தான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது, பட் ஆனால் சப்ளை டிமாண்ட் இல்லை, ஓகேங்களா? சப்ளையே மார்க்கெட் டேப் பண்ணலை. ஸோ டேப் பண்ணிவிட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்கா? இருக்குது. ஃபர்ஸ்ட் டிபி என்ட்ரி ஏரியா இந்த ஏரியா தான். ஸ்டாப் லாஸ் இது ஏன் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ்ன்றது இது தான். மேனிப்புலேஷன் ஆல்ரெடி நடந்து மார்க்கெட்டுக்கு தேவையானதே ஃபஸ்ட்டு அந்த மேனிப்புலேஷன் தான், ஓகேங்களா? ஸோ அந்த மேனிப்புலேஷன் கிடச்சதுக்கப்புறமா என்னோடய என்ட்ரின்றது எக்ஸாக்ட் என்ட்ரி இந்த இடத்துல. ஸோ இது என்னோடய ப்ரைவேட் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன், பப்ளிக் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்தா தெரியும் டெலிகிராமில். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு தேவையானதே ஸ்டாப் லாஸ் தான். அந்த ஸ்டாப் லாஸுக்கு அப்புறம் மார்க்கெட் அகைன் ஹை போகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை, சரிங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பிஃபோரே இருக்கக்கூடிய ஹைஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இது ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட். செகண்ட் டேக் ப்ராஃபிட் அப்படின்றது H4ல் ப்ரீவியஸ் லோ, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ட்ரேடு. ஓகே, ஸோ இங்கே கவுண்ட் போடும்போது 9, அப்புறம் இது 10. ஆல்ரெடி கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்டியூஸ்மெண்ட் ஹாண்ட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் செல் ஆஃப், இது ரியாலிட்டி. ஸோ காய்ஸ், இதுக்கப்புறம் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் சார்ட்டு ஷேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கவுண்ட்டு நான் ஷேர் பண்ணுவேன், சரிங்களா? கவுண்ட்டோட வித் சார்ட் கூட ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் அது உங்களோட சார்ட்டில் போட்டு கவுண்ட் பண்ணும்போது அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ரியல் மார்க்கெட்லன்றது தெரிஞ்சிடும். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்காதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ராப்பர் தான், பட் ஆனால் எல்லாருக்கும் புரியாத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நாய்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போடும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ காய்ஸ், இது ஓவரால் எனக்கு தெரியும் இது ஒரு டீட்டெயில்டான வீடியோ கிடையாது, பட் ஆனால் ஓவரால் வியூ. என்னால் இவ்வளோ கான்செப்ட்ன்றது யூடியூப்னு பொறுத்தவரைக்குள்ள இவ்வளோ கான்செப்ட் என்னால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யாருமே பிகினராக இருக்கக்கூடாது இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட டெலிகிராமில் கேளுங்க. என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணி கொஸ்டின் ஏதாச்சும் கேட்கலாம். இல்லை கோர்ஸ் ரிலேட்டடாக, சிக்னல்ஸ் ரிலேட்டடாக, இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கேட்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.